ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளிட் ஃப்ளாஷ் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ₹560 உள்ள டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எப்படி வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய வேலெட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்லோவாக அப்டேட் ஆகுது. இப்போ என் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.00 அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல வாங்க 0.00 அப்படிங்கிறது காட்டுது. ஆனால் என் வேலெட்டில் வந்து ₹513 உள்ள டோக்கன்ஸ் வந்து இருக்குது. நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காட்டுது. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ காட்டுதுன்னா ₹513 உள்ள டோக்கன் வந்து ஃப்ரீயாக காட்டுறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ₹513 உள்ள டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. கேஒய்சி கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேஒய்சி பண்ணால் தான் உங்களுக்கு இந்த காயின் காட்டும். கேஒய்சி வந்து ஆட்டோ கேஒய்சின்னு ஒன்று காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பிறகு இது எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த லிங்க்கை வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இதாக மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட இமெயில் ஐடியை என்ட்ரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட பாஸ்வேர்டு கொடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாட் நோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சேவ் கூட கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு இமெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்துருக்கும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயிலில் பாருங்கள். மெயிலில் ஓடிபி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேராக அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்பேம் அப்படிங்கிற உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கும். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டு டேரெக்டாக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்பேம் ஃபோல்டரில் இருக்கும். இன்பாக்ஸில் இல்லைன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் அந்த ஓடிபி இருக்கும். ஓடிபியை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நன் கொடுத்துருங்க. கேஒய்சி வெரிஃபைன்னு கேட்கும். அடுத்தது அதை வந்து நம்ம வந்து மேனுவலாக கேஒய்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. மேனுவல் கேஒய்சி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் வந்து ஆட்டோ கேஒய்சிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் சும்மா மேனுவல் கேஒய்சி கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபண்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஃபண்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேஒய்சி பண்ணாமல் அமௌண்ட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ரொம்ப நெட்டு ஸ்லோவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேஒய்சி பண்ணாமல் ஃபண்டு வரல. ஓகேங்களா? கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் ஃபண்டு வரும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஒரிஜினல் இதில் போய் பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு ஏதாவது அமௌண்ட் ஆட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வாட்டி இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். மேனுவல் கேஒய்சி கொடுக்க வேணாம், ஆட்டோ கேஒய்சின்னு கொடுத்துட்டு கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த காயினை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த காயினை வந்து நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு P2 எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேஒய்சி அப்ரூவல் பண்ணிவிட்டு காயினை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணி வைங்க. அப்போ வித்ட்ரா ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் காயினை சீக்கிரமாக கிளைம் பண்ணுங்கள். வித்ட்ரா ப்ராசஸ் நான் பொறுமையாக போவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.